சொல்லுங்க. எது எது எப்படிலாம் பரவுது? ஒண்ணு, வாய் மூடாம இருமும் போது தும்மும் போது பரவுது. ரெண்டாவது, கூட்ட நெரிசலான இடம், எல்லாம் கூட்டமா இருக்காங்க அப்படின்னா. மூணாவது எப்படி பரவுது? எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு ரொம்ப சுலபமா பரவுது. சரி, இப்போ அந்த டிபி வந்துருச்சுன்னா, இப்ப டிபி வராம தடுக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? எல்லாமே வருமுன் காப்பும் எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இந்த நோய்க்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. நிறைய நிறைய வழி இருக்கு இந்த டிபி நோயை வராம தடுக்கிறது. அதுல முக்கியமா ஒரு 4 வழி உங்களுக்கு சொல்றேன். சரியா? முதல்ல, குழந்தை பிறந்த உடனே பிறக்கும் போதே நம்ம வந்து நோயில நம்ம காப்பாத்திக்கணும்னா பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில பிசிஜின்னு ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அந்த தடுப்பூசியை கட்டாயம் எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டுக்கணும். ஆனால் ஆஸ்பத்திரியில உங்களுக்கு சொல்லுவாங்க எப்போ போட்டோம் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிசிஜிங்கிற தடுப்பூசியை கண்டிப்பா குழந்தைங்களுக்கு போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டா இந்த டிபி நோயில இருந்து நம்ம குழந்தைங்களை நம்ம காப்பாற்றலாம், பாதுகாக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப இந்த நாடகம் நடிச்சாங்க இல்லையா, அந்த தாத்தா என்ன பண்ணாரு, மாஸ்க் போடாம அப்படியே தும்முனாரு, இருமுனாரு, அப்படி துப்புனாரு, இப்பெல்லாம் பண்ண அவங்க எல்லாருக்கும் பரவுது. அப்போ அதனாலதான் கடைசி என்ன பண்ணாங்க, மாஸ்க் போட்டாங்க. சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இருமும் போது தும்மும் போதும் நம்ம வாயை மூடி ஒரு துணியை வச்சு நம்ம இருமணும் அப்படின்னா இந்த நோய் வந்து மத்தவங்களுக்கு பரவாது. எனக்கு வந்துருச்சுன்னா நான் நோய் வந்து நான் தான் தெளிவா இருக்கணும், நான் மத்தவங்களுக்கு பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நான் மூடிட்டு இருக்கும் போது, அதாவது வாயை வச்சு மூடிட்டு இருக்கும்போது மற்றவங்க யாருக்கும் பரவாது. எப்படி தடுக்கலாமா? மூணாவது, அதான் சொன்னேன்ல, இந்த 100 பேர் இருக்கிறாங்க, இடம் சின்னதா இருந்தா பரவுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடம் ஒரு அடைப்பா இருந்துச்சுன்னா சீக்கிரம் போகும். ஒருவேளை அந்த இடம் ஃபுல்லா காத்தோட்டமா இருந்துச்சு வச்சுக்கோங்க, ஜனலாம் திறந்து கதவுலாம் திறந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சின்ன மூட்ல ரூம் இருக்குது. இப்ப தாத்தா இருந்தாரு, தாத்தா வீட்டுல வந்து தாத்தா மட்டும் இருக்காரு வச்சுக்கோங்க, பக்கத்துல யாரும் இல்லை. அவர் நல்லா இரும்புறாரு, அந்த இடத்துல இருக்கிறாரு, இரும்பிட்டு அவர் போயிடுறாரு, அந்த வீடு சாத்தி இருக்கு. அப்ப என்ன ஆகும், கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு அந்த நோய் கிருமிலாம் அந்த காத்துல அப்படியே இருக்குமா, அது போக அப்படியே இருக்கும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலா இருக்க நான் போறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நான் மூக்குள் எடுப்பேன். ஒருவேளை எனக்கு என்ன இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா எனக்கு வந்து சீக்கிரமா அந்த நோய் வந்து தொத்திக்கும். அப்போ காத்தோட்டமா எப்பவுமே வந்து நம்ம வீட்லயோ எல்லா இடத்துலயும் சரி, காத்தோட்டம் இருக்கிறது வந்து நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். கடைசியா வந்து சத்தான உணவு சாப்பிடணும். சில பேர் வந்து காலைல சரியா சாப்பிட மாட்டாங்க, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடாம, நல்ல காய்கறி சத்தான காய்கறி எதுவுமே சாப்பிடாம, பழம் எல்லாம் சாப்பிடாம இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த நோய் ஈஸியா நம்ம வந்து சுலபமா பரவிடும். சரியா? ஸோ அதனால 4 விஷயம் எப்படி நம்ம தடுக்கலாம். ஒண்ணு, தடுப்பூசி, பிசிஜிங்கிற தடுப்பூசி போடும். ரெண்டாவது, வாயை மூடி இருக்கும். மூணாவது, காத்தோட்டமா இருக்கிற இடம். நாலாவது என்னது, சத்தான உணவு சாப்பிட்டா நமக்கு இந்த நோயில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ அந்த குடும்பத்துல இருந்த மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துருக்கும். ஒரு தாத்தாக்கு வந்துருக்குன்னா பாட்டிக்கு வரும், பையன் இருக்கான், வீட்டுல பேர் இருக்கான், எல்லாருக்குமே வந்துருமா? இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா வராது இல்ல. அப்ப சத்தான உணவு சாப்பிட்டா அவங்க வராது. கடைசியா வந்து நம்ம கவர்மெண்ட் என்னென்னலாம் நமக்கு வந்து இலவசமான சலுகை கொடுக்குறாங்கன்ற 3 விஷயம் இருக்கு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலை டிவி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த லேப்ல எல்லாம் போய் நம்ம சளி எல்லாம் பார்ப்பாங்க, டிவி சொல்லிட்டு. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இலவசமா பாக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து தோணுது, எனக்கு 2 வாரமா இருமல் வந்துகிட்டே இருக்கு, சாயந்தரம் ஆனா ஜுரம் வருது, உடல் எடை குறையுதுன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும், உடனே சரி நானே போய் டிபி போய் செக் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் டிபிக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போனீங்கன்னா உங்களுக்கு இலவசமா வந்து செக் பண்ணுவாங்க, இலவசமா எக்ஸ்ரே எல்லாம் எடுப்பாங்க. அடுத்தது மாசம் குறைந்த கால நேரடி சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு நல்லா அட்வான்ஸா வந்துச்சு. ஸோ அந்த மருந்து மாத்திரை டிபி வந்தவங்களுக்கு 6 மாசம் இலவசமா கவர்மெண்ட் தராங்க. மூணாவது, டிபி வந்துருச்சுன்னா மாசம் 500 ரூபாய் இலவசமா கவர்மெண்ட் தராங்க. ஊட்டச்சத்து இப்போ வந்து 1000 ரூபாயா தராங்க கவர்மெண்ட்ல. ஸோ இந்த 3 விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது டிவி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க வந்து ஒதுக்கி அவங்களை வந்து புறக்கணிக்காம அவங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்தும். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சு என்ன பண்ண தெரிஞ்சு, சரிதானே? என்னவா? அப்ப வந்து அவங்களுக்கு மாஸ்க் எல்லாம் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு அவங்க யாரும் ஒதுக்க கூடாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்ல இது மாதிரிலாம் இருக்குது போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். இன்னும் நிறைய பாதி பேர் தான், கொஞ்சம் பேர் தான் இருக்கு, இன்னும் ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் நீங்க தான் போய் சொல்லணும். சரியா? நன்றி.